சுசித்ரா அவர்களோட விவகாரம் வந்து கடந்த ஒரு வாரமாக இணையதளத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருந்தது. முக்கியமாக வந்து அவங்க வந்து தனுஷை பற்றி தவறாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா த்ரிஷா பற்றி, அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் வந்து ஒரு கே, தளபதி விஜய் அவர்களை பற்றி, கமல்ஹாசனை பற்றி, இவங்கெல்லாம் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க, அப்படி இப்படின்னு தமிழ் சினிமா நடிகர்கள் பல பேரை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. இதுக்கு வந்து பல தரப்புலேருந்து, பல ரசிகர்கள் தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்து கொண்டு வந்தார்கள். இந்த சமயத்தில் வந்து கே ராஜன் அவர்கள் அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து இந்த சுசித்ரா விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க. சினிமாவில் வந்து சில சகோதரிகள் வந்து சில தவறுகளை வந்து செய்து கொண்டு தான் செய்கிறார்கள். இதனை வந்து மறுக்க கண்டிப்பாக முடியாது. ஆனால் அங்கு நடப்பதை வந்து எதுக்கு வந்து வெளிப்படுத்த வேண்டும்? இது வந்து அவங்களோட பிரைவசி. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் எதற்காக வந்து சுசித்ரா வந்து திடீர்னு வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, விளம்பரம் தேடுறாங்களா சுசித்ரா? இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷாருக்கான வர வந்து அவங்க வந்து தப்பாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்மைக்கு நடந்த மாதிரி தான் வந்து இப்பயும் நடந்திருக்கு. சின்மை வந்து திடீர்னு வந்து வைரமுத்தை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றத்தை வந்து மீண்டும் வந்து சின்மை வந்து இப்போ வந்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு கூட வந்து வைரமுத்து வந்திருந்தாங்க. திடீர்னு பழைய பிரச்சனைகள் எடுத்து இப்போ வந்து நடிகைகள் பேசுவது வந்து விளம்பரம் தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கே ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.